தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. என் ஆன்மீக நண்பர்களே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பேசப்போகும் கோவில் உலக புகழ் பெற்ற காசி விஸ்வநாதன் கோவில். இந்த கோவிலில் சிவபெருமான் அருளின் ரகசியங்களும் ஆன்மீக பெருமைகளும் நிறைந்துள்ளது. உங்களுடைய மனசு அமைதியாகவும் உள்ளம் சிந்தனையோடும் இருக்க வேண்டும். ஏனெனில் நம்மால் காணப்போகும் காட்சி உங்களின் உள்ளத்தில் நீண்ட காலம் ஒளிரும். காசி இது ஒரு சாதாரண நகரம் அல்ல. இந்த உலகத்தின் அஸ்திவாரம் போல் நம் உள்ளத்தை கவரும் இடம். அங்கு ஒரு கோவில் உண்டு. அது விஸ்வநாதர் கோவில். சிவபெருமான் இங்கு நின்றார், இங்கு வாழ்கின்றார் என்று நம்பப்படுகின்றது. இந்த கோயிலின் பெயர்தான் உலகின் ஆண்டவனின் இடம் எனவும் சொல்லப்படுகின்றது. அது நம் மனசில் ஒரு தனிப்பட்ட இடத்தை உருவாக்குகின்றது. இந்த கோவிலின் மையத்தில் ஒரு சிவலிங்கம் நிற்கின்றது. அது சாதாரண நீர்நிலையிலிருந்து உருவானது அல்ல. இந்த சிவலிங்கம் நம் உள்ளத்தை பிரதிபலிக்கின்றது. உன் மனசை நீ பார்க்க வந்தால் உன் தோழமை, நம்பிக்கை, வாழ்க்கையின் வெற்றி அனைத்தும் உன் உள்நிலையில் காட்டும். மனசுக்குள் அமைதி வரும்போதுதான் இந்த சிவலிங்கம் நம்மிடம் உண்மையான அன்பாக பேசுகின்றது. இங்கு சொல்லப்படும் பிராணம் சிவபெருமான் இங்கு தான் இயல்பாக காட்சியளிக்கின்றார். அவர் உலகத்தை, உயிர்களை, ஆன்மாவை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த உணர்வுதான் விஸ்வநாதர் கோவிலின் ஆதாரமாகும். இங்கு வரும் மனிதர்கள் எதையோ தேடி வருகின்றனர். அவன் மனசு அமைதி, ஆழமான சிந்தனை, வாழ்க்கையின் பொருள் ஆகியவற்றை உணர விரும்பி இங்கு வருகின்றனர். கோவிலுக்கு அருகே ஒரு பெரிய இடம் உள்ளது. அதை ஞான கிணறு என்று அழைப்பார்கள். பழமையான காலங்களில் கோவிலின் சில பகுதிகள் அழிந்த பிறகு அந்த இடத்தில் நீர் நிரம்பி ஒரு கிணறு உருவானது. சாதாரண நீர் இல்லை அது. மனசின் ஆழமான சிந்தனை, பக்தி, பிரார்த்தனை ஆகியவற்றை ஊக்கமளிக்கும் நீர் என நம்பப்படுகின்றது. இந்த கோவிலில் நாள் முழுவதும் பல வகையான பூஜைகள் நடைபெறுகின்றன. காலை நேரம், மதிய நேரம், மாலை நேரம், இரவு சமயத்தில் அந்தந்த ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு தனி அர்த்தத்தை கொண்டிருக்கும். மந்திரத்துடன் கூடிய தீபம், ஆன்மீக இசை இவை நம் உள்ளத்தை தொட்டு சாந்தமளிக்கின்றது. பலர் சொல்கின்றனர், நான் அங்கே நின்ற பின் எனது மனது அமைதியாக ஆனது என்று. சிலர் சொல்கின்றனர், நான் அந்நேரத்தில் மனசிலுள்ள சிந்தனையை புரிந்து கொண்டேன் என்று. சிலர் சொல்கின்றனர், நான் அங்கு சென்ற பின் என் வாழ்க்கையில் மாற்றம் உருவானது என்று. இவை சில உண்மையான அனுபவங்களின் பகிர்வு. அந்த அனுபவம் நமக்கே ஒரு பாடமாக அமையும். காசி விஸ்வநாதர் கோவில் அது ஒரு அறிவின் அடையாளம். பிறப்பு, சாசனம், இறப்பு, வாழ்க்கை, மறுபிறவி இவை அனைத்திற்குமான உயர்ந்த நுணுக்கமான அர்த்தத்தை கொண்டிருக்கும் இடமாகும் காசி விஸ்வநாதர் கோவில். நாம் இதை ஒரு கட்டிடமாக பார்க்க மாட்டோம். இது ஒரு மனசின் வெளிப்பாடு, ஆன்மீக பயணம், இறைவன் மற்றும் உன்னுடைய உறவு. இது இரண்டுக்குமான ஒரு இடைவெளியே காசி விஸ்வநாதர் கோவிலாகும். காசி விஸ்வநாதர் கோவிலின் உண்மை ரகசியம் என்னவென்று தெரியுமா? அதை இப்படி சொல்கின்றார். நீ வரும்போது உயரப் புக பயப்படாதே. நீ தேடும் போது உன்னை முதலில் தேடிக்கொள். நீ சுதந்திரமாக சிந்திக்கும் போது இந்த இடம்
சிந்தனையை மேலும் மேலும் உயர்த்தும். இது கடைசியில் ஒரு கோவில் அல்ல, ஒரு ஆன்மீக பயணமாக அமையும் உங்களுக்கு. இதனால் கண்டிப்பாக இந்த கோவிலை ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். ஓம் நம சிவாய. அத்தோடு என்னுடைய சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி ஆன்மீக வீடியோக்கள் உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.